என் பேர் அனிருத். நான் கடந்த 8 வருஷமா ரெகுலரா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்னுடைய ஆன்மீக தேடல் வந்துட்டு அது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி நினைச்சு தேடினது 94. ஸோ அப்போ நான் 4th கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் மெடிடேஷன் பண்ணது வந்து 1996. ஸோ அப்போ நான் 6th கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சில அனுபவங்கள் வந்தது, பட் எனக்கு அதோடைய அர்த்தங்கள் என்னன்னு புரியல. ஃபர்ஸ்ட் பிரம்மரிஷி பிதாமகா பத்ரி சாருக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா நம்ம யார்கிட்டயும் போக தேவையில்லை, நமக்குள்ள போனா போதும். அந்த சத்தியம் அப்படிங்கிறது நமக்குள்ளதான் இருக்கு, அதனாலதான் நம்ம நடமாடுறோம். அந்த இறைத்தன்மை நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம நடமாடுறோம். அப்புறம் எங்க போய் நம்ம தேடுவோம், யாரு சொன்னா நமக்கு புரியும்? அதுக்கு பத்ரி சார் சொன்ன 3 விஷயங்கள்: தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தியம். சரி, தியானம் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு 3 hours பண்ணோம். அதுக்கப்புறம் சஜ்ஜன சங்கத்தியம் இப்போ நடக்க. சுவாத்தியாயம் அப்படின்னா புக் ரீடிங். புக் ரீடிங் வந்துட்டு ரொம்ப மஸ்ட். யாரெல்லாம் தியான பிரபஞ்சம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க? ஓகே. சோ மிச்சம் அவங்களுக்கு யாருக்கும் என்லைட்டன்மென்ட் வேணாமா? ஸோ வேணாமா என்லைட்டன்மெண்ட்? நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதே எத்தனை புக்ஸ் கொடுப்பாங்க? எத்தனை புக்ஸ் கொடுப்பாங்க? ஸோ அதனால நமக்கு தியானத்துல நிறைய அனுபவங்கள் எல்லாம் வரும். ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு நீங்க அந்த புக் படிக்கும்போது என்ன ஆகும்னா, மாஸ்டர்ஸே வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மாஸ்டர்ஸுடைய எனர்ஜி உங்க கூடவே இருக்கும் கைட் பண்றதுக்கு. பிசிக்கலா யாரும் வேண்டாம். ஸோ நம்ம ஆன்மா அப்படின்ற உணர்ற வரைக்கும் அவங்களுடைய பிரசன்ஸ் நம்ம கூட இருக்கும் புக்கை படிக்கிறதுனால. ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண ரெடியா இருக்கிறீங்க தியான பிரபஞ்சம்? நெக்ஸ்ட். எஸ், சூப்பர். எனக்கு நம்பர்ஸ் கொடுங்க. லாஸ்ட் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வந்து நாங்க ஏதோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ அது ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி கூட கிடையாது. இதுவும் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மாஸ்டருடைய சப்போர்ட் மூலமா தான் எல்லாரும் டொனேட் பண்ணி அது மூலமா தான் நடக்குது. ஏன்னா புக் ரீடிங் அதான் எத்தனையோ மாஸ்டர்ஸ் உடைய நாலேஜ் அந்த புக்ஸ்ல இருக்கும். பத்ரி சார் அவருடைய கான்செப்ட்ஸ் இருக்கும் அதுல. ஏன் பத்ரி சார் அப்படின்னு சொல்லி நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த பூமியில எத்தனையோ சொசைட்டிஸ் இருக்கு, எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஞானத்தை எல்லாமே அவர் ரிசீவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 1 லைன்ல இல்லைன்னா 1 பேராகிராஃப்ல அவருடைய கொட்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ பால்ல வந்துட்டு நெய் இருக்கும். ஸோ அது பாயில் பண்ணி அதை வெண்ணெயா மாற்றி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண பிறகுதான் நெய் அப்படின்றது வரும். அது எப்பவுமே கெடாது. ஸோ பத்ரி சார் கொடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அந்த நெய் போல தேவையில்லாத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுப்பாங்க. ஸோ இறைவனுக்கு எப்பவும் நம்ம என்ன கொடுப்போம்? நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குக் பண்ண ஃபுட்டு மேலே வந்துட்டு நெய்யை ஊற்றிட்டு படையலாக கொடுப்போம். ஸோ அந்த நெய் தான் நமக்குள்ள அந்த இறைவன் இருக்காரு. ஸோ பத்ரி சார் வந்துட்டு பிரசாதமும் நமக்கு கொடுக்குறாங்க ஞானத்தை. பத்ரி சார் வந்துட்டு 1.5 lakh புக்ஸ் படிச்சிருக்காரு. 1.5 lakh புக்ஸ். ஸோ நம்ம எல்லாம் ஆன்மா. ஆன்மா அப்படின்னா இறைவன் இல்லையா? ஸோ அப்போ அந்த இறைவனுடைய குவாலிட்டிஸ் என்ன? நம்ம ஆன்மா. ஆனா நம்ம இறைத்தன்மையோட இருக்கிறோமா? என்ன தடுக்குது நம்மள அந்த இறைத்தன்மையை அடைய விடாம? மனசு. ஸோ இக்னோரன்ஸ். ஓகே. ஸோ இந்த ஆன்மா ஒரு பால் மாதிரி நினச்சிக்கோங்க, ஒரு பெரிய லைட் மாதிரி. அந்த லைட் மேலே வந்துட்டு சில லேயர்ஸ் இருக்கும். மனசு,
புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சில லேயர்ஸ் இருக்கும். மெடிடேஷன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். அதுக்கு தான் நீங்க தியானத்துல உட்கார்ந்தா எண்ணங்கள் ஆவறது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உட்கார்றது வரைக்கும் தான் நம்மளுடைய வேலை. ஒரு வீட்டில் தூசு தட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெட்டு மேலெல்லாம் மறுபடியும் இன்னொரு பெட்ஷீட் போடுவோம். ஏன், தூசு க்ளீன் பண்ண பண்ணுறோம். க்ளீன் பண்ணும்போது ஏன் மறுபடியும் நீங்கள் பெட்ஷீட் போடுறீங்க? அதெல்லாம் எழும்போம். நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது தேவையில்லாததெல்லாம் எழும்போம். ஸோ புரிஞ்சிக்கோங்க, க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னால் மெடிடேட் பண்ண முடியாதுப்பா, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உட்காரணும். அப்போது நான் ஆன்மா அப்படின்றப்போ எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் எது மூலமாக வருது? மனசு மூலமாக வருது. அப்போ நம்ம மனசு கிடையாது தானே. அப்போ எண்ணங்கள் எது, யாருது எண்ணங்கள்? நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஆன்மாவுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா விட்னஸிங், ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நிராகார ஸ்திதி, நிர்குண ஸ்திதி. இறைவனுடைய குவாலிட்டி அதுதானே. குணங்கள் இருக்காது. சரி, இறைவனுக்கு நல்ல குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கெட்ட குணங்கள் இருக்கும் அப்படின்னா. ஸோ நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் வர்றது மனசு புத்தியால. நீங்க தூக்கத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்க பேர் என்ன, ஊர் என்ன, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, உங்களுக்கு எத்தனை பேர் பசங்க, உங்களுக்கு பேங்க்ல எவ்வளோ காசு பணம் இருக்கு, எதுவுமே தெரியாதே அந்த நேரத்துல. அங்க என்ன இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, சித்தம் இல்லை, அகங்காரம் இல்லை. ஸோ யூ ஆர் இன் தட் பியூர் சோல் ஸ்டேட். ஃபுல்லாக இறைத்தன்மையோடு இருக்கணும். ஒரு நாள் தூங்கலை, மறுநாள் எப்படி இருக்கும், நம்மளுடைய பாடி ஃபுல்லாக அசதியாக இருக்கும், தூக்கமாக வரும். ஏன்னா பாடிக்கு எனர்ஜி வேணும். ஸோ எனர்ஜி வேணும்னா மனசு சும்மா இருக்கணும். மனசு சும்மா இருக்கணும் அப்படின்னா படுத்துக்கணும் கொஞ்ச நேரம். அது விழிப்புணர்வு இல்லாத தியானம், தூக்கம். ஸோ அங்கே நமக்கு விழிப்புணர்வு இருக்காது. படுத்தோம் அப்படின்னா சுத்தமாக மறந்துடுவோம், எல்லாத்தையும் ஜீரோ ஆகிடும். அப்போ மறுநாள் நம்ம வேலை செய்யறதுக்காக தேவையான எனர்ஜி நமக்கு அந்த தூக்கத்தில் கிடைக்குது. ஸோ நம்மளுடைய பேக் போன் இந்த 180 டிகிரிஸில் இருக்கும், இப்படி படுத்திருப்போம் இல்லையா. ஸோ இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய பாடி மட்டும்தான் எனர்ஜி ரிசீவ் பண்ணும். ஓகே. ஸோ நம்ம இந்த பாடி மட்டுமே கிடையாது, நமக்கு ப்ளஸ் 6 பாடிஸ் இருக்கு. இந்த ஃபிசிக்கல் பாடியோட இன்னும் 6 உடல்கள் இருக்கு. இந்த 6 உடல்கள் தெரிஞ்சப்போதான் அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, ஓகே உட்காரும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த 6 பாடிஸ்க்கும் நம்மளுடைய எனர்ஜி சப்ளை ஆகும். ஸோ அதனால தான் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் படுத்துக்கிட்டே தியானம் பண்ணுவேன் அப்படின்னு. அதை எப்படி படுத்துக்கிட்டு தூங்கலாம் நல்லா. ஸோ உட்கார்ந்துட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த 6 பாடிஸ்லையும் எனர்ஜி போய் ரீச் ஆகும். ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடி, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் பாடி, சூக்ஷ்ம உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூக்ஷ்ம உடல்ல தான் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்கும். ஸோ இந்த மனசு அப்படிங்கிறதுனால தான் நமக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னா முடிய மாட்டேங்குது. அதுக்கு காரணமே இந்த மனசு தான். எப்போவுமே இறந்த காலத்தை பற்றி நினச்சி வருத்தப்படுறோம், எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதும் அதுடைய டைலி ரொட்டீன். அதோடைய குவாலிட்டி அதுதான், மனசுடைய குவாலிட்டி அதுதான். அப்போது நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய மென்டல் பாடிக்கும் எனர்ஜி போய் ரீச் ஆகும். அப்போது அது உங்களை கைட் பண்ணும்.
ஏய் அது மனசு உன்னை வந்துட்டு சும்மா அழ வைக்குது, பயப்பட வைக்குது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இது யார் பண்ணோம் அப்படின்னு புத்தி பண்ணோம். ஸோ புத்தி எப்பவும் கைட் பண்ணோம், இது கரெக்டு இது தப்பு. ஸோ நம்ம சொல்லுவோம்ல, புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புத்தி என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணும். சரி, இது மனசுடைய வேலை அழ வைக்கிறது, புத்தியுடைய வேலை கைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் சித்தமுடைய வேலை என்ன அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் எல்லாத்தையும். ஸோ என்னுடைய பேர் அனிருத் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோம். சித்தம் அதுடைய வேலை. அகங்காரம் என்ன அப்படின்னா, ஸோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற அதுடைய ரிசல்ட் அகங்காரம். நான், எனக்கு இவ்வளோ இருக்கு, நான் கருப்பாக இருக்கேன், நான் வெள்ளையாக இருக்கிறேன், நான் குள்ளமாக இருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அகங்காரம். ஆன்மா ஜஸ்ட் பார்க்கும். ஓ நீ இப்படி எல்லாம் நினைக்கிறியா, சரி நான் என்ன, ஓ அழுகுறியா, அழு. அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு அழுறது பிடிக்கும், வருத்தப்படுறது பிடிக்கும். இப்போ ஒரு இடத்துல பூஜை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்க ஜனங்க அதிகமா இருக்கும்? ஆக்சிடென்ட் இடத்துல தான். ஏன்னா நமக்கு கெட்டது அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். பை இன்பில்ட் நம்மளுடைய குவாலிட்டியே அதுதான். ஏன்னா மனசுடைய வேலை அது. ஸோ உடனே எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. பட் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தேவையில்லாத குவாலிட்டிஸ் எல்லாமே இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரத்தில் கிளியர் ஆகிடும். ஸோ அந்த கிளியர் ஆகிடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இந்த லைட் மேலே ஃபுல்லாக தூசு இருந்தால் நமக்கு அந்த வெளிச்சம் வராது இல்லையா? அதே போல் அந்த நம்ம சோல் அப்படின்றது லைட் தானே. நம்ம லைட்டாக பார்ப்போம், லைட்டும் கிடையாது, அதையும் தாண்டி இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு லைட் அப்படின்னு வச்சுப்போம். அது மேலே இருக்கிற கர்மாஸ் எல்லாம் கிளியர் ஆகணும்னா ஸோ நம்ம மெடிடேட் பண்ணும்போது அது கிளியர் ஆகும். சரி, கர்மா அப்படின்னா என்னது? ஆக்ஷன், செயல். சூப்பர். ஸோ அது எது வரைக்கும் லிமிட்டேஷன் இருக்கு செயலுக்கு? சொல்லுங்க. நம்ம இருக்கிற வரைக்கும். ஓகே, நம்ம இருக்கிற வரைக்கும்னா இந்த பாடியில இருக்கிற வரைக்கும் தான் இல்லையா? நம்மளுடைய கர்மாஸ் எவ்வளோ வரைக்கும் இருக்கும் தெரியுமா? மனசு எவ்வளோ வரைக்கும் இருக்கும் தெரியுமா? நம்ம அந்த நிர்வாணிக் ஸ்டேட்டை ரீச் ஆகிற வரைக்கும் மனசு இருக்கும். ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடி மட்டுமே இல்லாமல் நம்ம இந்த உடல் விட்டு வந்த பிறகு சூக்ஷ்ம உடல் வந்துட்டு பார்க்கும். என் மக்கள் அழுகுறாங்க, என் ஃப்ரெண்ட் அழுகுறான், ஐயோ நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அப்போ மனசு இருக்குது தானே. ஆஸ்ட்ரல் பாடியில் மனசு இருக்கு, காசல் பாடியில் மனசு இருக்கும், சுப்ரா காசல் பாடியில் மனசு இருக்கும், மென்டல் பாடியில் மனசு இருக்கும். அப்போ எப்போதான் நமக்கு கர்ம ராகித்ய ஸ்திதி போகணும் அப்படின்னா இங்கே ஃபிசிக்கல் பாடியில் இருக்கும்போது ட்ரூத்தில் இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் ட்ரூத்? சத்தியம் என்னது? ஓகே ஓகே. ஸோ நிர்வாண சதகம். அப்போ என்னது? ஆன்மா. ஆன்மாவுடைய குவாலிட்டி என்ன? கடவுள் நிர்குணம். எஸ், சூப்பர். ஸோ அந்த நிர்குண ஸ்திதியில் நம்ம இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓப்பன் ஐஸில். இப்போ நம்ம வந்துட்டு தூங்கும்போது நமக்கு எந்த குணங்களும் இருக்கிறது இல்லை. ஸோ அதே ஸ்டேட்டை நீங்கள் ஃபிசிக்கல் ஐஸ் ஓப்பனில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது நேச்சுரல், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம அவேர்னஸ் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் கிளியர் ஆகிடும். அப்போது கர்மராகித்ய ஸ்திதியை ரீச் பண்ணணும்னா பூஜை கோட்டி சம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கோட்டி சமோ ஜபா, ஜப கோட்டி சம தியானம், தியான கோட்டி சமோலயா.
ஸோ தியான கோடி சமோலயா, அந்த இறைவனோட லயம் ஆகிடணும் அப்படின்னா கோடி தடவை தியானம் பண்ணணும். நமக்கு டைம் இருக்கா கோடி தடவை தியானம் பண்ணுறதுக்கு? எத்தனை ஜென்மம் ஆகிடும் கோடி தடவை தியானம் பண்ணணும் அப்படின்னா? அது கணக்கு கிடையாது. எப்பவுமே தியான ஸ்திதியில் இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே, ஸோ நம்ம ஒரு 10 ரூபாய், ஒரு ரூபாய் சும்மா அப்படி வீசுவீங்களா? வீச மாட்டோம் தானே. ஏன்னா காசுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம எனர்ஜிக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. ஒன்று சின்னதாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போது எனக்கு தியானம் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா நம்ம அந்த 1 மணி நேரம் 3 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணதை, எவ்வளோ அழகாக நம்ம சேமித்து வச்ச காசை நம்ம சும்மா சிதற விட்டுக்கிட்டு இருக்கோம். மனசு மூலமாக, பேச்சு மூலமாக, பார்க்குற தேவையில்லாத விஷயங்கள் மூலமாக, அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம சும்மா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மூலமாக எவ்வளோ ஆற்றல் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு நமக்கு தெரியாமல். ஸோ அதெல்லாம் தேவையா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா அதெல்லாம் எண்ணங்களாக நமக்கு மறுபடியும் வரும். தியானத்தில் உட்காரும்போது மறுபடியும். ஸோ இன்னொரு பிரச்சனையும் இருக்குது நமக்கு. எத்தத்தின்னா பித்தம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ சொசைட்டிஸ் கேட்டுக்கிட்டு இருப்போம், எத்தனையோ மகான்றது கேட்டுக்கிட்டு இருப்போம். பட் எது ரைட் மெசேஜ் அப்படின்றது நமக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ மெமரி கார்டில் வந்துட்டு இவ்வளோ தான் போட முடியும், ஒரு 10 GB தான் போட முடியும் அப்படின்னா அதுக்கு மேலே இடம் இருக்காது. அப்படி நம்மளுடைய ஃபிசிக்கல் பிரெயினில் கூட ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்றது ஒன்று இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய விஷயங்களை கேட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதே தெரியாமல் போயிடும். ஏன்னா ஃபோக்கஸ் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு சிதறி விட்டுட்டு. அப்போது கேட்ட விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே புரியாது. ஸோ இன்னைக்கு அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை சூஸ் பண்ணியிருக்கேன், சத்தியம். ஸோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்குள்ள சத்தியம் இருக்குது. ஸோ சத்தியமுடைய குவாலிட்டிஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த குவாலிட்டியில் நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது எப்போவுமே செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அது பண்ண உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தரும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் சந்தோஷம், சுகம், ஆனந்தம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுகம் வந்துட்டு மனசுனால உருவாக்கப்படுறது. சந்தோஷம் அப்படின்றது நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமாக சந்தோஷம் வரும். ஆனந்தம் அப்படின்றது உங்களுக்கு யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்டேட்டில் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனந்த ஸ்திதியில் இருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து யாராவது ஏதாவது எடுத்துக்கிட்டாலும் பிளஸ்ல இருப்பீங்க, ஆனந்த ஸ்திதியில் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டை ரீச் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணணும். நம்ம என்ன தேடுறோமோ அது நம்மளை தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் தேடுதலை ஆனந்தா ஸ்டேட்டை ரீச் ஆகிறதுக்கு பாருங்க, சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது மூலமாக என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது கிடைக்காது. நீங்கள் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணி 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 இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு ஒரு சீட்ஸ் மாதிரி, ஒரு விதைகள் மாதிரி உங்களுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அது நீங்கள் ரெகுலராக மெடிடேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாகும், வளர ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தேவை எனர்ஜி, அதுக்கு தேவை மெடிடேஷன் எனர்ஜி ப்ளஸ் புக் ரீடிங். ஸோ அந்த புக் ரீடிங் மூலமாக நிறைய நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். கைடன்ஸ், மாஸ்டர்ஸுடைய கைடன்ஸ் கிடைக்கும். ஃபிசிக்கலாக யாருமே தேவையில்லை உங்களுக்கு, அந்த மாஸ்டர்ஸை ஆஸ்ட்ரலாக வந்து கைட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, லைக் காசியில் எல்லாமே இந்த வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உட்காந்துட்டு தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு எப்போவுமே தாட்லெஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. சீக்கிரம் என்லைட்மெண்ட் ஆகிடலாம், எனக்கும் அது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆசை வந்துடுச்சு. சரி, நான் உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது ஒரு மகான் வந்துட்டு அந்த வீட்ஸ் மாதிரி இருக்கிற ஒன்று என்கிட்ட வந்து கொடுக்குறாரு.
ஸோ நான் அதை பார்த்துட்டு என்ன ஐயா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நான் இவ்வளோ தியானம் பண்ணோம், எனக்கு டைரியும் ஒன்று வேணுமே, நிறைய வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அப்படியே மறைஞ்சிடுச்சு அந்த சீன் அப்படியே. அப்புறம் நான் யூ ஃபார் எவர் அப்படின்ற ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன், லோத்சம் ரம்பா எழுதின புக். அதில் 24th லெசனில் லாஸ்ட் பேராகிராஃப், அந்த பேஜ் இப்படி திருப்பினா அந்த பேராகிராஃப் இருக்குது. ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரக்ஸு வீடு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க மெடிடேஷனுக்கு அப்படின்னா உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி டேமேஜ் ஆகும் அப்படின்னு. இது யார்கிட்ட நான் போய் கேட்பேன். ஸோ இந்த வீடு அப்படின்னாவே ஒரு டேப் ஹோல்டு டாபிக்கு. ஸோ யார் எனக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி வென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி மாஸ்டர் வில் அப்பியர். ஸோ நம்ம என்ன நடந்தாலும் இந்த பாத்தில் இருக்கணும், ரெகுலர் மெடிடேஷன் இருக்கும். ஸோ அந்த புக்ஸ் மூலமாக, புக்ஸ் ஆர் ஷார்ட்கட் ஃபார் என்லைட்டன்மெண்ட் பத்ரி சார் சொல்லியிருக்காரு. சீரியஸ்லி இது அவ்வளோ அற்புதங்கள். நீங்கள் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆகிட்டு ஹைவேஸில் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு நியூஸ் பேப்பரில் நீங்கள் ஒரு பொம்மையை வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நியூஸ் பேப்பர் மேலே பொம்மையை வரைஞ்சா நல்லாவே இருக்காது. ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது எப்படின்னா, ஒரு ஒயிட் பேப்பரில் அழகாக ஒரு பெயிண்டிங் போட்ட மாதிரி இருக்கும் உங்கள் லைஃப். ஸோ அந்த நியூஸ் பேப்பர், அது தேவையில்லாத எழுத்துக்கள் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்னா, நியூஸ் படிக்கிறது ஸ்டாப் பண்ணுங்கள், நியூஸ் கேட்குறது ஸ்டாப் பண்ணுங்கள், நெகட்டிவ் கேட்குறது ஸ்டாப் பண்ணுங்கள். சரி, நான் எப்படி சொசைட்டியில் நான் வாழ்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு தாட் வச்சுக்கோங்க, எனக்கு தேவையானது ரைட் டைமில் எனக்கு அந்த மெசேஜ் வந்து ரீச் ஆகட்டும், அந்த நியூஸ் வந்து ரீச் ஆகட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ என்ன தேவையோ அது வந்து ரீச் ஆகும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எது பின்னாடியும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம டிஸ்கஷன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில், அடா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிப்பாங்களே அப்படின்றதுக்காகவாவது நம்ம வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருப்போம். எப்போ நீங்கள் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாதவங்கெல்லாம் விலகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசப்ஸ் தான் வேணும், நம்ம அது பண்ண மாட்டோம். ஸோ காசப்ஸ் மூலமாக கர்மா ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கர்மா அப்படின்னா ஆக்ஷன். ஸோ இன்னும் சொல்லப்போனால் கர்மா இஸ் மூமெண்ட். ஸோ மூமெண்ட் ஆஃப் மைண்ட். இப்போது நம்ம தேவையில்லாத யோசிக்கிறோன்னா, ஸோ அவேர்னஸ்க்கு வந்துட்டு, நான் தேவையில்லாத யோசிக்கிறேன், இது கிடையாது, இது மனசு செய்கிற வேலை, இது புத்தி செய்கிற வேலை, இது சித்தம் செய்கிற வேலை, இது அகங்காரம் செய்கிற வேலை, நான் ஆன்மா, நோ. ஸோ அது நீங்கள் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது உடனடியாக வந்துருமா அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க, பண்ணுங்க. கிருஷ்ணர் சொன்னது அதுதானே, நீங்கள் பலனை எதிர்பார்க்காதீங்க, பண்ணுங்க. ஸோ எதிர்பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்பார்க்கறதுடைய வைஃப் பேர் என்ன அப்படின்னா துக்கம். எதிர்பார்ப்புக்கு பொண்டாட்டியுடைய பேர் துக்கம். நான் சும்மா வச்சிருக்கேன், உடனே அது வந்துடும். ஏன்னா அதை நம்ம ரீச் பண்ண முடியல அப்படின்னா உடனே நான் வந்து தாட்லெஸ் ஸ்டேட்ல இல்லை, நான் இன்னைக்கு இந்த புக்கு படிக்கல. ஸோ எக்ஸ்பெக்டேஷன், ஸோ ஃப்ரீயாக விடுங்க. மெடிடேஷன் உட்காரும் போதும் ரொம்ப எனக்கு இப்போ என்லைட்டன்மெண்ட் கிடச்சிருந்தேன், எனக்கு தேர்டை யோகன் ஆகிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜி ரிசீவ் ஆகாது. மனசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த மனசு வேலை செய்கிறதுனால நம்மளுடைய ஆரா வந்துட்டு டென்ஸ் அதிகமாகிடும். ஸோ டென்சிட்டி அதிகமாகிடும் போது காஸ்மிக் எனர்ஜி உள்ளே இறங்காது.